हेलो फ्रेंड, द किलर पांडे शो पे आपका स्वागत है। दोस्तों, हम विक्रम एंड सूर्या स्टारर पिता मगन सीन्स पे रिएक्शन दे रहे हैं। जबरदस्त अच्छा लग रहा है दोस्तों। ये यूनिक मूवी है, लाइक कॉमेडी एलिमेंट भी भरती है, लेकिन जो सीरियस है अलग टाइप का एक कैरेक्टर के बारे में जानने मिल रहा है। जो चियान विक्रम जी का जो कैरेक्टर है जबरदस्त है दोस्तों। चित्थन आई गेस वो बहुत ही अच्छा है, उनका यूनिक कैरेक्टराइजेशन है। ऐसा शायद ही हम कभी अपने स्क्रीन पे देखे होंगे, ऐसा रोल प्ले कर रहे हैं। तो लास्ट में जो हम देखे थे दोस्तों सीन, वो ट्रेन में फिर से सूर्या कॉनमैन का कॉमेडी सीन था उनका और लैला के बीच में। मजा आया था वो देखने के लिए सीन, फिर से बहुत मजा आया था दोस्तों। जबरदस्त एक्टिंग कर रहे हैं सूर्या। हाँ, सबको लैला एंड उनके जो लास्ट में उनका जो मदर के साथ जो कॉन्वर्सेशन था वो भी बहुत हंसी आया था दोस्तों। एंड कट टू सीन हमको फिर से विक्रम का जो लाइफ में हो रहा वो देखने मिलता है। उनको काम मिलता है, लेकिन उनको मालूम नहीं काम भी क्या कर रहे हैं, और एक्चुअली पुलिस से जो पकड़ लेते हैं उनको मालूम ही नहीं भागना है या इलीगल काम है, कुछ भी आइडिया नहीं है। सोसाइटी से पूरा एक डीलिंग है उनका। बस उनका वही है कि हाँ, लॉयल भी है, और अगर कोई हर्ट किया तो वो हर्ट करता है। ऐसा नहीं कि वो खुद कभी किसी को मारे अभी तक। तो ये जबरदस्त सीन था। एंड में दोस्तों उनको कोर्ट भेज देता है, वो सब जो भी आईपीसी का लगा के सेक्शंस जेल भेज देता है। तो अभी वो जेल में है एंड फिर सूर्या अपना जो चला रहे फिर से कॉन्वेंट कहीं ना कहीं। तो दोस्तों आइए, ये जो सीन है दोस्तों ये वही है। फिर से हमको शायद कपल ऑफ सीन्स सूर्या के एंड जो विक्रम के हैं वो देखने मिलेगा। और अभी तक ऐसा है कि अभी भी दोनों का अलग अलग कैरेक्टर हमको देखने मिल रहा है दोस्तों। अभी भी ऐसा सीन नहीं है कि जो दोनों एक साथ हैं। तो हम एक्सपेक्ट कर सकते हैं शायद ये सीन हमको देखने मिले। तो दोस्तों देरी नहीं करते हैं, पिता मगन मूवी से एक और सीन देखते हैं, अपना रिएक्शन देते हैं। आइए दोस्तों। துளசி தைலம் தும்பாய் துளசி நொச்சி ஆள விழுது வேலை விழுது பச்சை கற்பூரம் வேம்பு சோப்பு வெத்தலை போன்ற 18 வகை மூலிகையால் தயாரிக்கப்பட்ட அரிய 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 தைலம். அரியது என்றால் என்ன? அரியது கேட்கும் வடிவடிவேலோய் அரிது அரிது மானிடராயினும் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தலறிது. மிக்க மகிழ்ச்சி. சொல்லால் தமிழால் வெல்லாத உலகையெல்லாம் வெல்லும் திறமை படைத்த ஐயனே, கொடியது என்னவோ? கொடியது கேட்கும் வடிவடிவேலாய் கொடிது கொடிது வறுமை கொடிது அவரினும் கொடிது இளமையில் வறுமை. நாலு பண்ணி குட்டி வாங்கிட்டாயா? பேச்சுக்கு ஆசைப்படுத்த இவங்க கிட்ட இந்த கொட்டையும் பண்ணி காசு கொடுக்கறதுக்குள்ள உசிரே போயிருது. வீட்டு வாட கட்டம்டா பாடா. இது நான் சொல்ல சார், ஔவையார் சொன்னது. ஒரு ரமண நோய் எதுன்னு கேட்டா ரொம்ப பேர் எய்ட்ஸ்பா, சில பேர் குஷ்டம்பா. என்ன கேட்டா உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுவேன் சார், உலகத்திலே ரொம்ப கொடுமையான நோய் கேஸ் ட்ரபிள், அதாவது காத்த பிரிக்கிறது. நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. சூப்பர் ஐடியா. பிச்சை காசுக்கு சாக்லேட் குடுக்குறானுங்க. நுகர்வோர் கோர்ட்ல கேஸ் போட்டா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இவ வர காசு காசுன்னுட்டு எழுத்து போட்டாங்கடி. சீக்கிரம் போய் சைக்கிளுக்கு டோக்கன் போட்டு வா. போடி. மகாஜனங்களே, உங்களுக்கு எல்லாம் நன்மையா உண்மையா தன்மையா ஒரு கதை சொல்ல போறேன். அண்மையில வந்து கேட்டுக்கங்க. அமெரிக்கால புள்ளகுட்டி பெத்த புருஷன் பொண்டாட்டி 2 பேர். அந்த வெள்ளைக்காரனுக்கு பாவம் கேஸ் ட்ரபிள். ராத்திரி தூக்கத்துல டர்ன்னு பிரிச்சு எடுத்திருக்கான். ஏன் புருஷன் விட்ட குசு சத்தத்துல தூக்கமே போச்சுன்னு கேஸ போட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு புள்ளைய தூக்கிட்டு போயிட்டா பொண்டாட்டி கறி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாதானே? குசு போடுவா கேஸ் போடுவா, அதான் சொல்லிருக்கல. ஆனா இங்கே பாருங்க, நம்ம பையன் பிள்ளைங்க தர கடிக்கும் போது மொச்ச பயிரா அள்ளி மேய்ச்சிட்டு ராத்திரி பூரா டர்ரு புர்ருன்னு அடிச்சு பிரிப்பான். ஏயா எங்க அப்பா மறு வீட்டுக்கு புதுசா வாங்கி கொடுத்த அன்றாயும் வேட்டியும் நாசம் பண்றேன்னு பொண்டாட்டிக்காரி கேட்டா, அடிப்பொடி குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு தத்துவம் பேசுவான். அதாவது புசுக்கு நசுக்கி விட்டாதான் நாருமா, சத்தமா விட்டா மணக்குமா? ஒரு 4 பேர் நின்னு பேசிட்டு இருக்கிற இடத்துல ஒருத்தன் மட்டும் டமால்னு ஒரு குண்டை போடுவான். 4 பேருமே மூக்க பிடிப்பான். எந்த சண்டால பாவியோ விட்டுட்டான். ஏன்னா அவனுக்கு தானே முதல்ல தெரியும். ஐயா கொலை கேஸ கூட ஒத்துப்பாங்க, ஆனா குண்டு போட்டதை ஒத்துக்க மாட்டான். ஏன்? அது அவனுக்கு மான பிரச்சனை. நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா உங்கள பல பேர் இந்த வேலையை செஞ்சிருப்பீங்கன்னு தோணுது. பிரச்சனை இல்ல, ஊர்பட்ட மருந்துக்கெல்லாம் அடங்காத உங்க வாய்வு நான் கொடுக்கிற மருந்து 1 டீஸ்பூன் சாப்பிடுங்க,
மேல நாலு காத்து கீழே நாலு காத்து சும்மா பூமா அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மலச்சிக்கல். மலச்சிக்கல் மலச்சிக்கல் மனுஷனுக்கு பலச்சிக்கல். மனுஷன்னா காலை மாலை 2 வேளையும் வெளியேறணும். வீட்டுல எவன் செத்து கிடந்தாலும் சரி அதை மட்டும் நிறுத்தக்கூடாது. நிறுத்தணும் குளத்தோட சேர்ந்து நம்மளோட அறியணும். என்னடா ஒரே கவுச்சியா பேசுறானே, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. சாமி உங்களுக்கு வேணுமா? நேக்கு இதெல்லாம் வேண்டாம், சும்மா வேடிக்கை பாக்குறேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு. ஏன்னா சாமி தினமும் காலங்காத்தால குளிச்சு முடிச்சு அவர் குளம்பரத்துல இருக்கிற துளசி செடி 3 சுத்தி சுத்தி 2 இலை பிச்சுட்டு பார். நாம அப்படியா நாய் கரண்ட் கம்பத்தை தேடி அலையிற மாதிரி செடி கொடி எங்க இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு ஒண்ணு கண்டிப்போம். யாரையும் ஒஸ்டியா பேச நினைக்க வேணாம் சார். ஐயமா இருக்க பல பேரு ஜட்ஜி இன்ஜினியர் டாக்டர் பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த துளசியோட அருமை தெரியும். நீங்களும் உங்க பசங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க, அவங்களுக்கு மெமரி பவர் கூடும், பாந்தி வைத்தாலையும் நிக்கும். அப்படி நிக்கல நான் விக்கல. வாங்க சார், வாங்க சார், வந்து வாங்கிட்டு போங்க. உங்க பேரை பேத்தி எல்லாத்தையும் கொடுங்க. அண்ணா எடுங்க, வாங்க வாங்க. என்ன ஓமத்திரம் வாடா இருக்குது? இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. தேடி வந்து மருந்து கொடுத்தா 1000 கேள்வி கேட்பீங்க. ஒரு லாட்ஜ்ல ரூம போட்டு இத்தனை தேதி இத்தனை மணிக்கு பேப்பர் விளம்பரம் கொடுத்தா நீங்களும் டான்னு போய் நிப்பீங்க. அவனும் இதான் சாக்குன்னு உங்களுக்கு கோழி குஞ்சு அமைக்கிற மாதிரி அமுக்கி 2000 3000 பிடிக்கிட்டு விட்டுருவா சார். நாங்க அப்படி இல்ல சார். உங்க கண்ணு முன்னாடி எங்க வைத்தியசாலையை வச்சிருக்கோம். நான் சூத்திரத்தை சொல்ல சொல்ல இவர் இடிப்பாரு, இவர் கிண்டுவாரு. வாங்க சார், வந்து வாங்கிக்கங்க. அது உங்க வீட்டுல இருக்கிற குழந்தை குட்டிகளுக்கு எங்க வைத்தியசாலை கொடுக்கிற இடம். வாங்க சார், வாங்க வந்து வாங்கிக்கங்க. ஒரு பாட்டிலோட விலை வெறும் 50 ரூபா சார். வாங்க சார், வாயா கொடுங்க. கொடுங்க. வேற யாராவது அதான் ஒரு 4 பாட்டில். வாங்க சார், வந்து வாங்க கேட்டுங்க. दौड़ी नहीं पा रही कुछ तो दौड़ा आगे पानी है आगे वो पुलिस बोल சக்திவேல் வித்அவுட் லைசன்ஸ் லேகே மேக்கர் 420. நீங்க சொல்லுங்க சேஜி. செட் ஃபண்ட் நிதி நிறுவன அதிபர். அது எப்படியா? நானும் சிம்னி வழக்க பொருத்தி வச்சு கண்ட மெடிக் பிடிக்க தள்ளுறேன். ஒரு பையன் சிக்க மாட்டேங்கிறான். உங்ககிட்ட மட்டும் அப்படி தேடி வந்து மாட்டாங்க. என்ன பார்த்தாலே கஸ்பன் நம்புறாங்க. இனிமேல் என்ன தப்பு? தமிழ தப்பு தப்பா பேசினா நம்புறாங்களா? வெளியே போய் வச்சுக்கிறேன். தேங்க்யூ குருஜி. நீங்க யூடி சிங் பொம்பளை புள்ளைய கிண்டல் பண்ணிருக்கிறாரு. பேர் என்னன்னு தான் கேட்டேன். அதுக்கு போய் 3 மாசம் உள்ள போட்டாங்க. இப்போ நீங்க விரும்புற பொண்ணை விட
உங்களை விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அஸ்தாடி வசனம் பழசா இருக்கும். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவும் தர்மம் அதை மறுபடியும் வெல்லும். இல்ல சார், அவங்க லவ் பண்றாங்களோ இல்லையோ சாகர வரைக்கும் அவங்க நினைச்சுக்கிட்டே இருப்பேன். வீதி வலியது. என் பொண்டாட்டிக்கிட்ட செலவுக்கு காசு கொடுன்னு ஒரு தட்டு தட்டின தம்பி வரச்சிட்டு கொடுமன்னு உள்ள தூக்கி போட்டா என்ன செஞ்சாரு இவரே தெரியாதா? சன் டிவில எல்லாம் வந்திருக்காரு. பேரு என்னன்னு கேளுங்களா? ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான சுவாமிகள். அதான் சிட்டிங் எல்லாம் ஒரு சைஸா இருக்கா? அம்பலவாணன் என்ன செஞ்சீங்கோ? என்ன செய்யலன்னு கேளுங்க. பருப்பு விக்கிறதுக்காக வடநாட்டுக்கு போயிருக்காரு தம்பி. தோரம் பருப்பு, கடல பருப்பு, உளுத்த பருப்புன்னு தமிழ்லயே வச்சிருக்கான் தம்பி இந்த தாடிக்காரன். ஆளும் பாஷி ஒரு மார்க்கமா இருந்த உடனே அவங்க இவரை சாமி முடிவு பண்ணிட்டாங்க. சும்மா விடுவாரா சாமி? வெள்ளக்காரி முத கொண்டு பல பேர் ஆஸ் பண்ணிட்டாரு. அதோட விட்டுக்கலாம்ல. அத்தாவது படிக்கிற புள்ள பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட ஆசீர்வாதம் வந்தது தாழ்த்து வாங்கிட்டான். ஏடா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதையில காரி துப்புற மாதிரி இருக்கு. உன்னைத்தான் சாமின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கல்ல, அவன் கொடுக்குற ஆப்பிள் ஆஞ்சி வாங்கி மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காம ஜாரி ஜோக்கிங் வேற. அடே சிரிப்பு வேற. அடியே இந்தியாங்கிறனால தாண்டி இந்த போஸ்ட் எல்லாம் உன் பருப்பை கொண்டு போய் துபாயில வச்சிருந்த. फाइनली मिले மைசன். என்ன ஃபாதர், எல்லாம் ஒரு கூட்டு பறவைகள். ஹலோ ये भाई काट रहे हो டேய் கடிக்கிறான்டா. பரவாயில்ல மைசன். பரவாயில்லையா? செருப்பால அடிப்பேன். माय सन उसका काटा देख रहे दूर रहना ओहो खाना बना रहा है ஏய் டீ கொறடா பேண்டுக்க போகுது. ஏய் ஒண்ணுதான்டா. அவன் போலீஸ்காரன் அடிச்சா பெரிய இவனா அவன் போய் சொல்றா. पंगा ले रहा ஏய் ஏய் ये तो कॉमेडी था हाँ नहीं विलन का ही फिर बाद में करना रुको उसको कुछ फर्क नहीं पड़ना बस ये अब ये कोई फर्क नहीं पड़ता कौन है क्या है खतरनाक सीन है ये भाई उसको मार धिक्कार आया एक्टिंग क्या सीन्स सब दिखा रहे यार बाप रे बिल्कुल पूरा शांत हो जाता है क्लासिक जबरदस्त इसको ले बो क्या सीन हाँ हाँ वो एनिमल वाला सीन था बाप रे इतना पावरफुल वे अब दिखा रहे हैं
गया, फंस गया। कैसे चढ़ना है? अरे आज सीधा सा दौड़ती हूँ। फंस गया। सीधा लगा ई भाई क्या शांति मिल रही है। லாக் பண்ணு. ये कौन है? उसको मारने है क्या फिर से पुलिस वाला? हाँ उसको लॉक करो। ये भाई इसको बांध दिया पूरा। खतरनाक है ना। उसको मारेंगे लगा क्या? मारने के लिए लेके जा रहे हैं। ओ मारने के लिए लग जा रहा है। वैसे नहीं कि बांध लो बस। क्या डाल वो मार्बल्स था। तो चोट का निशान नहीं आएगा। एनिमल जैसा ही पड़ रहा है। பொழுது நீ பையா அடுத்து தூக்கி பிடிக்கிறவட सीरियस हुआ पहली बार ना। ஒருத்தர் இல்ல படு. இப்படியே அவனை பார்த்தாலும் அடிக்கிறேன் கடிக்கிறேன் தின்னா ஆயுஸ் கொண்ட வெளிவிட மாட்டாங்கடியோ. வந்தமா நல்லா தின்னு உடம்ப கிண்ணு நேத்திட்டு போயிட்டே இருக்கும். काफी के निकल क्या तो पूरा कॉन्ट्रास्टिंग उल्टा है ना पूरा दोनों वहाँ पे कैरेक्टर स्टार्टिंग में जो फिर से हमको सूर्या लाला का कॉमेडी सीन सब देखने मिला। जबरदस्त फिर से कॉमेडी था। जबरदस्त एक्टिंग की वो लाला उसमें है ना। लास्ट में बहुत अच्छा जो सिचुएशनल सीन सब है बहुत अच्छा से लिखा गया है। पूरा नेचुरल लग रहा है सबका एक्टिंग। नेचुरल जगह पे भी है लोकेशन पे सीन और डायलॉग कितना अच्छा अच्छा है पूरा विट्टी है। बहुत मजा आ रहा सुनने के लिए। मजा आया दोस्तों। एंड जेल का जितना सीन था भाई हाईलाइट था यार। वो कैसा था पूरा शॉट में डाल हर सीन विक्रम का। हाँ वो फाइटिंग तो क्या गजब शूटिंग हुआ है।
कैसा दिखा रहे, पूरा बीस्ट एनिमल जैसा। जैसा दिखाया है वही। मतलब चुपचाप है तो है, अगर कोई हाथ उठाया तो गया पूरा। उनको मालूम भी नहीं जो मार रहा है तो मर जाएगा या क्या होगा बोल के, मुझे नहीं लगता वो भी मालूम है। एंड पूरा खतरनाक ब्रूटल फाइट सब सीन, उसको बहुत मजा आया। लाइक एक अलग ही लेवल का फाइट सीन सब है। हम जो फाइट सीन अभी तक नॉर्मल हम जो रिएक्शन दिए होंगे वो सब क्या एक फाइटिंग का स्टाइल होगा, कुछ होगा, ये पूरा रॉ है। ऐसा लग रहा है कि कुछ भी होगा, अनप्रेडिक्टेबल है, क्या हो सकता है। जैसे ही मार रहे हैं पूरा नेचुरल लग रहा था। जिसको जैसे मार भी रहा है उसको लग रहा है कि रियल में मार हो रहा है वैसा। एंड क्या एक्टिंग कर रहे हैं विक्रम, बाप रे, पूरा सीरियसली कपल ऑफ सीन में डरा भी दिए थे। वो एक सीन याद है वो जो जंप करके वो बैटमैन, वो जो स्लो मोशन इतना अच्छा से ब्यूटीफुली दिखाया। एक पूरा वो बीस्ट एलियन वाला एकदम पूरा स्टिल ऐसा करके, और ईगल उगल जैसा होता है वैसा पूरा एनिमल, पूरा माने पूरा एक खतरनाक बीस्ट वाला फीलिंग है, एलियन वाला फीलिंग है, एनिमल वाला। जबरदस्त, क्या कैच किया है वो, उनका कैरेक्टर जबरदस्त दोस्तों, बहुत मजा। हैट्स ऑफ, एक यूनिक मूवी, यूनिक सीन सब हमको देखने मिल रहा है। जबरदस्त एक्टर यार, मानना पड़ेगा, क्या कर रहे हैं ये लोग। तो उनको लास्ट में मारा है, देखते हैं फाइनली जो मिले हैं अब क्या कुछ चेंजेस होगा नहीं होगा, देखते हैं उनका। दोस्तों बहुत मजा है, वेरी लाइक सीन इतना डिफरेंट है ये मूवी का, हर सीन सब अलग ही है, पूरा अलग लेवल पे है पूरा। वेरी हैप्पी दोस्तों, हम इसका ट्राई करेंगे और भी सीन पे रिएक्शन देने के लिए। आपको कैसा लगा ये कमेंट सेक्शन में जरूर बताइएगा। ठीक है, अगले वीडियो में मिलते हैं, तब तक के लिए अलविदा, टेक केयर, बाय।